படத்துக்கு போனாலும் இப்படி அவசர அவசரமா போறதே வேலை. டிக்கெட் எடுத்துட்டீங்களா? இல்ல, போய் தான் எடுக்கணும். ரிவ்யூ நல்லா போட்டிருக்கே. ஒரு படத்துக்கு போவோம், டிக்கெட் எடுங்க. நான் சண்டே அன்னைக்கு காலையில என்னமோ சமைச்சா மாதிரி, வீட்டுல இருக்க அவ்வளவு வேலையும் பார்த்தா மாதிரி. ஒரு கொஞ்சம் அமைதியாவா, வண்டி ஓட்டுவோம். நீங்க என்ன படம்லாம் வந்திருக்கு சொல்லுங்க. அரண்மனை பார்த்தாச்சு. பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் பார்க்கணும். இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்டார். நீங்க முடிவு பண்ணியாச்சா ஸ்டார்னு? ஆமா, பார்த்தே ஆகணும். ஒரே ஸ்டார் ஸ்டார் ஸ்டாருங்கறாங்க. என்னதான் அப்படி அந்த படத்துல இருக்குன்னு பாத்துறோமே. பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுவோமா? நம்ம காமெடி தானே பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஸ்டார் படத்தை பார்த்துட்டு ஒரு ஃபேமிலியா ஒரு கப்புள் ரிவ்யூ கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்ப ஒரு ஃபேமிலி போய் படம் பார்த்தாங்கன்னா அவங்களோட ஃபீட்பேக் என்னவா இருக்கும்? நெல்லை ஹாப்பி கப்புளோட ஃபேமிலி ரிவ்யூ ஃபார் ஸ்டார் மூவி. ஓகே, ஸ்டார். எப்பா ரிவ்யூ போடுறான்னு சொன்னோம்ல, எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க சீக்கிரம். இருப்புல மேக்கப் போட்டு வராண்டாமாப்ல. மேக்கப் போட அங்க என்ன இருக்கு? வணக்கம். வணக்கம் வணக்கம். இதெல்லாம் சொல்லிட்டு செய்யக்கூடாதா? ரிவ்யூ போட போறோம், ஒரு மக்களுக்கு வணக்கம் சொல்லணும்ல. நீ மட்டும் பேர் வாங்கிக்கலான்னு பாக்கனே. சரி, சொல்லிட்டே இல்லையா? சொல்லிட்டேன். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சரி, நானே ஆரம்பிக்கிறேன். ஸ்டார் படம் பாத்தீங்கல்ல? ஆமா. பிடிச்சிருந்தா பிடிக்கலையா? எல்லா படமும் எனக்கு பிடிக்கும். ஒரு சில குறை நிறைகள் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி நல்லதா இருக்கு. நல்ல படம் தான். சினிமா பாக்குறதே பொதுவா எங்க 2 பேருக்கும் பிடிக்கும். அதனால நாங்க எந்த படத்துக்குனாலும் போயிருவோம். இந்த ஹீரோ அந்த ஹீரோன்லாம் கிடையாது. எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் போயிருவோம். படத்துக்கு போறோமோ இல்லையோ, படம் வராட்டி அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாத்துலயும் உட்காந்து நாங்க படம் பார்த்துருவோம். செலக்ட் பண்ணி எல்லா லாங்குவேஜ் படமும் நாங்க பார்ப்போம். இந்த லாங்குவேஜ் தான் பார்ப்போம் அப்படிலாம் இல்லை. எல்லா இங்கிலீஷு, இல்லை ஹிந்தி, இல்லை தமிழ், இல்லை உருது, இல்லை ஃபாரின் லாங்குவேஜஸ், எல்லா லாங்குவேஜும் பார்ப்போம். ஸோ எங்களுக்கு சினிமா பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா. இன்னைக்கு ஸ்டார் படத்தை பத்தி பேசுவோமா? அதான் பேசுவோம் சொல்லிட்டே இருக்கோம். பேசவே மாட்டீங்க. பேசுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. பேசுங்க. சரி. எங்க படத்தோட ஹீரோ கவினுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம சரவணன் மீனாட்சில இருந்து பாத்திருக்கோம். இன்னொன்னு பிக் பாஸ்ல பயங்கர ஹிட் ஆனவர் அவர்தான். இதுக்கு முன்னாடி டாடா படத்துலயும் அவர் ஒரு நல்ல நேம் எடுத்து வச்சிருக்காரு. இந்த படம் பயங்கர ரேட்டிங் கொடுத்துருக்காங்களே, நாங்களும் போனோம். படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் அங்கங்க லேக் இருக்கு. என்னன்னா நிறைய படத்தை பார்த்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, பார்த்த மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு இந்த இன்ட்ரோல் வரைக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இந்த பிரபுதேவா படத்துலலாம் வந்து தெரியுமா, காலேஜில் ஒரு மாதிரி சேட்டை பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த காலத்தில் இந்த படத்தை அவங்க பீரியாடிக் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அது இப்போ வர்றது வந்து அந்த நிறையா இப்போ என்னெல்லாமோ ஸ்கிரிப்டு எல்லாமே வேறு மாதிரிலாம் வந்து ஸ்க்ரீன் பிளே இன்னும் அதே பழைய ஸ்க்ரீன் பிளே மாதிரியே எனக்கு தோணுச்சு. அப்புறம் சாண்டி மாஸ்டர் மட்டும் தான் எனக்கு டக்கு நல்லா தெரிஞ்சார். 2-3 மாதம் அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டான்ஸ் சாங்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கலாம். இவர் பெரிய பிஸ்தா. கொடுத்துருக்கலாம். ஆமாங்க. சரி, கவின் ஒரு லேடி கெட்டப் போட்டு ஆடுவாங்க. கொஞ்சம் நம்ம ரெமோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல, எனக்கு அது வந்து இந்து படத்துல வந்து பிரபுதேவா வந்து குட்டி முன்னால, அதுக்கு முன்னாடி காலேஜ்ல ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டு தெரியுங்களா? கொத்தமல்லி வாசம் ஆஹோய், கொத்து கொத்தா வீசும் ஆஹோய், இப்படிதான் மாமா. மண்ட குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. எண்ணெயில மாமா நீ வாசம், அந்த மாதிரிதான் இருந்துச்சு அந்த காலேஜ். நிறைய படத்தோட சீன்ஸோட சாயல் நிறைய இருந்தது, நிறைய சாங்ஸோட சாயல் நிறைய இருந்தது. இது அதுல பார்த்திருக்கோம்ல, இது இங்க பார்த்திருக்கோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. ஆனா முக்கியமான ஒரு கேரக்டர் அதுல லால் நடிச்சிருக்காரு, ஹீரோக்கு அப்பாவா. அவர் தான் படத்துல ஸ்டார் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவர் படத்தோட முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பையனுக்கு சப்போர்ட்டா இருந்து பையனை வந்து எப்படியாவது ஸ்டார் ஆக்கணும்ன்ற ஒரு வெறியோட இருக்காரு. ஸ்டார் ஹீரோ ஆக்கணும்னு சொல்லி அவரு ஹீரோ ஆயிட்டார் படத்துல. கண்டிப்பா. ஒரு டிப்பிக்கல் ஃபேமிலி, அம்மா, ஒரு அக்கா, ஒரு பாட்டி குரல் கடைசி வரைக்கும் கேட்டுட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த பாட்டி மூஞ்சையே காட்டாம இந்த பாட்டியும் போட்டு தள்ளிட்டாங்க. கடைசியில அந்த பாட்டி செத்த அன்னைக்குதான் அவனுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்கிற மாதிரி எல்லாம் காட்டினாங்க. கடைசியில இன்டர்வல் பாத்தீங்கன்னா கப்புன்னு நெஞ்சு பிடிக்கிற மாதிரி ஒரு சீனு.
யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அந்த ட்விஸ்ட்டை. ஆமா, அப்படி ஒரு ட்விஸ்ட் சூப்பரா இருந்தது. நல்ல ட்விஸ்ட் வச்சாங்க. ஆனா ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் பயங்கர ட்விஸ்ட் இருக்கும்னு நினைச்சோம். ஆமா, அப்புறம் அதுல ட்விஸ்ட் இல்ல, ட்விஸ்ட்டுக்கு முன்னாடியே அவன் பாம்பே போனது, கவின் அவர் பாம்பே போய் இது பண்ணது. ஏன்னா பாம்பேல அவர் அப்ளை பண்ணி அவர் படிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிப்பு படிக்கிறதுக்கு. நம்ம ஊர்லேயே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து தமிழ்நாட்டில் படிச்சு தான் போயிருக்காங்க. அவங்க வந்து ஒருவேளை ஒரு சேஞ்ச் ஒர்க்காக லொக்கேஷன் மாற்றிருக்கலாம், பாம்பேன்னு காட்டிருக்கலாமே தவிர நடிப்புங்கிறது நம்ம ஊரில் இல்லாத ஆட்களா, நம்ம தமிழ் சினிமா இல்லாத நடிகர்களாக பாம்பேல இருக்க போகிறாங்க. நீங்க நடிப்பு ரீதியா போறீங்க, நம்ம படத்தை பத்தி மட்டும் பேசலாம். இல்லை, அதில் வர சின்ன சின்ன இது சொல்லணும்ல, ஃப்ளாஸ் நம்ம சொல்லணும்ல. ஏன்னா 150 ரூபா டிக்கெட்டு, நீ 150, அவன் 150, 3 பேர் 150, 450 ரூபா ஆச்சு. அப்புறம் இங்கேருந்து காரில் போகிற பெட்ரோல் செலவு, அப்புறம் அங்கே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம செலவு பண்ணி ஒரு படம் பார்க்க போகிறோம். அப்படி தானே, நம்ம பொழுதுபோக்கு தான் பார்க்க போகிறோம். இருந்தாலும் நம்ம காசு செலவு பண்ணி படம் பார்க்க போகிறோம். அப்போ அந்த படத்தில் உள்ள குறைகள்லையும் நிறைகளையும் சொல்கிறதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. இல்ல கரெக்ட் தான். அதாங்க, படம்னு எடுத்துட்டா எல்லாம் இருக்கும். அதுல நமக்கு தோன்றதுன்னு நம்ம சொல்ல முடியும். படம் நல்லா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் இன்டர்வலுக்கு அப்புறம் நாங்கள் பயங்கரமா இருக்கோம். ஏன்னா இன்டர்வல் பிளாக் அப்படி இருக்கும்போது இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அதுவும் ஏதோ ஒரு படத்தோட சாயல் மாதிரியே போயிட்டு இருந்தது. படத்தை கடைசியில காப்பாத்தி விட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் தாங்க. அது கிளைமேக்ஸில் டெக்னிக்கலாக சிங்கிள் ஷாட் 15 நிமிஷம், அந்த அதை யாரும் மிஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஷாட். லாஸ்ட் ஷாட் தான். லாஸ்ட் ஷாட் ஓகே, ஆனால் அந்த 15 நிமிஷம் அந்த கேமரா வந்து சிங்கிளா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. எந்த கட்டும் இல்லாம சிங்கிள் டேக்ல போயிருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுல ரொம்ப சூப்பரா கவினும் ஆக்ட் பண்ணிருக்காரு. அப்புறம் இன்னொன்னு சொல்ல நினைச்சேன், புதுப்பேட்டை படத்துல வர ஒரு நாளில் வாழில்னு ஒரு சாங் உண்டு தனுஷ் ஒரு படத்துல. அந்த பாட்டு அப்படியே இதுல இந்த படத்துல ரிப்பீட் ஆகிருக்குங்க. அது எதனால யுவன் சார் வாய்ஸ்ல வந்து அந்த பாட்டு வந்திருக்குது. அது கவின் வந்து உடஞ்சு போயிருக்கும்போது அந்த சாங் பாம்பேல இருக்கும்போது அது வரும். ஆனால் எதுக்காக அந்த பாட்டை இது கூட கனெக்ட் பண்ணாங்க? ஏன் புது சாங்கே போட்டிருக்கலாமே? எதுக்காக அந்த பாட்டு தனுஷ் பாட்டை இதில் திரும்ப ரிப்பீட் ஆச்சு? அப்படியே மாறாம டியூன் அப்படியே இருக்கும். ஆக்சுவலா எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து இவ்வளோ கீனா மியூசிக் எல்லாம் நோட் பண்ண மாட்டேன். இவங்க ரொம்ப மியூசிக் லவர். ஒரு சின்ன டியூன் வந்தாலும் இது எந்த படத்துல உள்ளது, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட கண்டுபிடிச்சிருவாங்க. நமக்கெல்லாம் அந்த ஹிட்டான பாட்டு மட்டும் தான் தெரியும். எனக்கு அங்க வச்சு அவர் சொல்றாரு, ஏய் இது புதுப்பேட்டை பாட்டு அப்படின்னாப்பா. புதுப்பேட்டை பாட்டு மாதிரி வேணா இருக்கும், புதுப்பேட்டை பாட்டு இல்லைங்கிற. அங்கேயே உட்காந்து எனக்கு கூகுள் பண்ணி எடுத்து என் காதுல தூக்கி வச்சுட்டாங்க. படம் பார்த்துட்டு இருக்கும்போது காதுல வச்சுட்டேன், இந்த பாட்டு தான் அந்த பாட்டு தான். அந்த பாட்டு ரிப்பீட் ஆயிருக்கு. மேபி யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ன்றதுனால அந்த பாட்டை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஆனா தனுஷ் சார் பாட்டு அது எப்படி இருந்தாலும் அதை எப்படி யூஸ் பண்ண விட்டாங்கன்னு. மியூசிக் பத்தி சொல்லணும்னா யுவன் சங்கர் ராஜா சார் கலக்கிட்டாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு மியூசிக். அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து பிஜிஎம் வயலின் வச்சிருப்பாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படி அப்புறம் ஒரு சீன் அப்படி ஒரு மாதாவெல்லாம் காட்டுவாங்க, ஒரு சீன்லாம் பயங்கரமா இருக்கும். அது அப்படி அந்த கிளைமேக்ஸ்ல தான் சொல்றேன். கிளைமேக்ஸ்ல வரும்போது சூப்பரா இருக்கு. மத்த எல்லா சீன்ஸுமே எங்கேயோ பார்த்த மாதிரியான ஒரு சீன்ஸ் தான். மொத்தத்துல நீங்க வந்து பார்க்கலாம். உங்களோட 150 ரூபா டிக்கெட்டு வேஸ்ட் ஆகாது. அத உங்களை கடைசியில 15 நிமிஷம் உங்களை காப்பாத்தி விட்டுரும். கண்டிப்பா போய் இந்த படத்தை நீங்க பாருங்க. கண்டிப்பா பாருங்க. இளன் அவரோட டைரக்டர். அவர் யாருன்னா பியார் பிரேம காதல் படத்தோட டைரக்டர். அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம், நிறைய படம் அவருக்கு லைனப்பில் இருந்தது, ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் வந்திருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் இளன் டைரக்டர். ரொம்ப சந்தோஷம். குடும்பத்தோட போய் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள் எல்லாரும். ஒர்த்தபுளான படம் தான் இது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். எப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க. ஆமாம், பார்த்து நல்ல கமெண்ட்டாக போட்டு என்னென்ன நாங்கள் சொல்லலாம் வைக்கலாங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு நல்ல படம் பார்த்துட்டு உங்களுக்கு திரும்பி ஒரு ரிவ்யூ கொடுப்போம். நன்றி, வணக்கம்.